ஒரு நெருக்கடியான சூழலை எங்கள் கட்சியில் உருவாகிடுச்சு. அதை சரி செய்யணுங்கிறதா நாங்கள்லாம் தீவிரமாக முயற்சி பண்ணுறோம். இப்போ 45 வருஷம் ஒழிச்சிட்டு இருக்கிற ஜி.கே. மணி எங்கள் கட்சி சிதறி போகணும் அப்படின்னு நினைப்பேன். எந்த பதவியும் நாங்களாம் போகணும்னு ஆசைப்படல. ஒரே ஒரு சட்டமன்ற தேர்தலாக நிற்கிறேன்னு நினச்சேன். அப்புறம்லாம் நான் நிற்கக்கூடாதுன்னு ஐயா தான் பிடிச்சி வற்புறுத்தி நிறுத்தி வைப்பார். சென்னை அன்புமணியும் சொல்லுவார். அப்படி இருக்கிறப்போ எங்களை குறை சொல்லுது. இப்போ மீண்டும் திரும்ப சொல்கிறேன், இந்த ஜி.கே. மணியினுடைய ஆழமான மனிதனுடைய ஆசையும் விருப்பமும் என்னென்னா, எங்கள் ஐயாவும் சென்னை அன்புமணியும் சீக்கிரம் சந்திக்கணும். சந்திச்சாங்க, நல்ல முடிவுன்னா அதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இது என்னுடைய ஆசை மட்டும் இல்லை, எங்கள் கட்சியில் எங்கள் இயக்கத்தில் இருக்கிற எல்லா அமைப்புகளில் இருக்கிற ஒவ்வொரு பொறுப்பாளரும் தொண்டனுடைய ஆசையும் ஐயாவும் மருத்துவர் சென்னை அன்புமணியும் சந்திக்கணும். அப்படி சந்திச்சிட்டாங்கன்னாவே எல்லாம் எம்பி குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோ உற்சாகமாக இருப்பாங்க. அந்த நேரம் வரும்னு தான் எதிர்பார்த்துட்டு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறீங்க. பொறுப்பாளர்கள் மாற்றினது நான் உண்மையை சொல்கிறேன். இந்த செய்தி கேட்டால் உள்ளே போய் என் மேலே கோவப்படுவார், சத்தம் போடுவார். பொறுப்பாளர் நேத்திக்கு வரைக்கும் எந்த பொறுப்பாளரும் மாற்றாதீங்கன்னு ரொம்ப வற்புறுத்திட்டார், பேசப்பட்டு. மாற்றுறதுனால என்ன தீர்வு வரப்போகுது? அவருடைய முடிவு எடுத்துட்டாரு. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, பெரியவர் மாத்துறாரு, அதை சின்னவர் அதை மறுக்கிறாரு. இல்லை, இதெல்லாம் சரியாகணுங்கிறது தான் எங்கள் ஆசை. அதுக்குண்டான முயற்சியில் தான் இருக்கிறோம். தொடர்ந்து இப்போ போனால் கூட ஐயா கிட்ட அதுதான் பேசுவேன். அவர்கிட்டையும் நேற்றுக்கு ஒரு நாள் தான் பேசலை. முதல் நாள் இரவு 3-4 முறை பேசணும். தொலைபேசியில் பேசிக்கிட்டே இருக்கிறேன். நான் நேரில் வந்து சந்திக்கிறேன்னு சொன்னேன். இப்போ வர்றது ஃபோன்லேயே கூட சொல்லுங்கன்னு சொன்னார். இதெல்லாம் உள்ளே நடக்கிற பேச்சுவார்த்தைகள்லாம் அதிகமாக சொல்லக்கூடாது. உட்கட்சி பிரச்சனை வெளியில் சொல்கிறது நல்லா இருக்காது. அதனால் ஊடகத்தில், சமூக ஊடகத்துலேயும் சரி, ஒரு சில ஏடுகளில் கூட என்னை பற்றி அவதூறாக செய்தி வருது. அதெல்லாம் நல்ல செய்தி இல்லை. எப்படி மனசாட்சிக்கு விரோதமாக எழுதுகிறாங்கன்னு தெரியல. அதை நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ரூமில் உட்காந்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த செய்தியை பார்த்துட்டு. எப்படி உங்களுக்குலாம் மனசு வருதுன்னு. ஆனால் ஜி.கே. மணியை அவமானப்படுத்தி கொச்சப்படுத்தி எழுதுறது தான் அவங்களுக்கு சந்தோஷம்னா எழுதிட்டோம். அவங்களுக்கு வாழ்த்து, நன்றி சொல்லு. வேறு என்ன சொல்கிறது? யார் அதான் சில பேர் குற்றச்சாட்டு, அவங்க விருப்பம். அது அவங்க விருப்பம் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வாழ்த்து தான் சொல்கிறோம். நாங்கள் மனசாட்சி. இப்போ பொருளாளர் திலகபாமா பற்றி நான் எந்த குறையும் சொல்லலை. அவங்க பொறுப்புலேருந்து எடுக்க வேண்டாம்னு சொல்லி நேத்திக்கு வரைக்கும் எங்கள் ஐயா கிட்ட சண்டை போட்டால் இது என் மனசாட்சி சொல்லுது. இதை இப்போ போனால் உள்ளே திட்டுவார். இந்த செய்தி தெரிஞ்சால் ஏன் உள்ளே நடக்கிறதெல்லாம் வெளியில் சொன்னீங்கன்னு திட்டுவார். இதெல்லாம் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். ஒரு பொறுப்பாளர் கூட மாற்ற வேண்டாங்க. ஏன் தயவு செய்து கொஞ்சம் பொறுங்கய்யா அவசரப்படாதீங்கன்னு சொல்கிறேன். அவர் மன உளைச்சல் வேதனையெல்லாம் என்கிட்ட கொட்டுறாரு. இவ்வளோ மன உளைச்சல் இருக்குது, இவ்வளோ வேதனை இருக்குது, எப்படி என்ன தாய்க்கு சொல்கிறீங்க அப்படின்னு அவர் கொட்டுறாரு. இருந்தாலும் பொறுங்க, சகிச்சுக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். காலையில் ஒரு 2-3 ஃபோன் வந்துச்சு. ரொம்ப முக்கியமானவங்க. அவங்களாம் பெரிய ஆளுங்க, அரசியலிருந்து ஓய்வு பெற்றவர்கள், ஓய்வு பெற்ற அதிகாரிகள்லாம் பேசுகிறாங்க. மணி சார், உங்கள் மேலே ரொம்ப கல்லடிப்படுது, எப்படி தான் தாங்குறீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, காய்ச்ச மரம் கல்லடி போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கல்லடி நிறைய பட்டால் உதிர்ந்து போயிருப்பாங்கன்னு சொன்னாங்க. காய்ச்ச மரத்து மேலே கல்லடி பண்ணுன்னு சொன்னாங்க. அப்படி கல்லடி அதிகமாக பட்டால் உதிர்ந்து போயிடுமே அப்படி. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? என் மனவேதனைன்னு. இன்னொரு உண்மையை சொல்லிட்டுங்களா, இதெல்லாம் சொல்லக்கூடாது. எங்கள் ஐயா கிட்ட ஒரு முறை இல்லை, பல முறை சொல்லிட்டேன். ஐயா, எனக்கு இருக்கிற வேதனை, மன உளைச்சல்லாம் உங்ககிட்ட குமர்றேன், கோவப்படாதீங்கன்னு ரொம்ப கோபமாகவும் சொன்னேன். நான் 2 முடிவு எடுத்திருக்கிறேன். ஒன்று, உங்களுக்கே, குடும்பத்துக்கு, நாட்டுக்கும் தெரியாமல் எங்கேயாவது போயிடணும். யாருக்கும் கண்ணில் படக்கூடாது, உங்களுக்கும் படக்கூடாது, எங்கள் கட்சிக்காரங்களும் குடும்பத்துக்கு யாரும் படாமல் ஓடி போயிடணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் உயிரோடு இருக்கக்கூடாது. இது 2 தான் முடிவுங்கிற நிலையில் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். எவ்வளோ கஷ்டமாக இருந்தால் பேசுவோம். இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லலாமல், ஒரு ஊடகத்தில் சொல்லக்கூடிய செய்தி அது. எவ்வளோ வேதனை இருந்தால் நான் இதெல்லாம் சொல்லுவேன். அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எங்கள் கட்சியில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஒன்றும் ஐயோ வேதனையாக இருக்குது, இது சரி வரணும். உடனே எங்கள் மாதிரி சொன்னதை வாபஸ் வாங்கினாரு. எப்படி வாபஸ் வாங்க மாட்டேன், சரியாகுங்க முதல்ல அப்படின்னு அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறேன். நடக்கிறதெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அது ஒன்று நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இந்த பிரிவினைக்கு அல்லது பிரச்சனைக்கு ஜி.கே. மணி காரணம்னு சொல்கிறது, அல்லது மற்றவங்க காரணம்னு சொல்கிறது, இன்னொரு அரசியல் கட்சி காரணம்னு சொல்கிறதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? சரியாக இருக்கு. ஒன்று, எங்கள் மருத்துவரையை 45 ஆண்டு காலமாக அரசியல் பண்ணவர்.
அவருக்கு எவ்வளோ விவரமாக இருக்குன்னு விவரம் இல்லாதவரை. அதே நேரத்தில் சென்னை அன்புமணி மத்திய அமைச்சராக இருந்து சாதனை படைத்தவர், அரசியல் அனுபவம். அவங்க 2 பேர்த்துக்கு யாராவது சொல்லியே தெரியணும், யார் சொல்லியும் இப்படி பிளவு இல்லை, அதெல்லாம் காரணம் இல்லை. இது சந்தர்ப்ப சூழல், சில நிகழ்வுகள் இப்படி நடந்து விட்டது, அதை நிகழக்கூடாது. அதை நிகழ்ந்த நிகழ்வை அந்த நெருக்கடியை தீக்கணும், ஒற்றுமைப்படுத்தணுங்கிறது தான் எல்லாருடைய முயற்சியும், தீவிர முயற்சி. அது நடக்குன்னு நம்பிக்கையோடு இருக்கிறோம். தயவுசெய்து ஊடகங்களாக இருக்கிற நண்பர்கள் நீங்களும் ஒத்துழைப்பு கொடுங்க. ஏதாவது ஒரு பிரிவினைக்கு செய்தி வராமல் மேலும் மேலும் விரிசல் ஏற்படக்கூடாது. இருக்கிறத நெருக்கமாக வரத்துக்கு உண்டான ஒத்துழைப்பு கொடுங்கன்னு உங்கள்கிட்ட ரொம்ப அன்பாக பண்ணுவாங்க. அதாவது இதெல்லாம் சொல்லக்கூடாது. சில நேரத்தில் கோபமாக ஒரு வார்த்தைகளை சொல்கிறதெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது இல்லையா? ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொல்கிறாங்கன்னா அதையே பெருசுப்படுத்தி செய்தியாக்கக்கூடாது. நன்றி நன்றி நன்றி. ரொம்ப வருத்தமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. பேசும், எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்கிறேன், பேசிட்டு தான் இருக்கிறேன். இன்னைக்கு கூட எங்கள் ஐயாட்ட கேட்டேன், ஐயா நான் போய் சந்திக்க போகிறேன்னு சொல்லி கேட்டேன். இங்கே வாங்க வந்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இவர்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கிறேன், அவர்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கிறேன். தெரியும், அவங்க 2 பேர்த்துக்கும் புரியும். நல்லா இருக்குனுங்கிறது தான் நான் ஆசை. ஆலோசனை நடத்துகிற கூட்டத்துக்கு மூத்த நிர்வாகிகள் யாருமே போகல. நீங்க கௌரவ தலைவராக இருக்கீங்க. அதாவது நிர்வாகிகள் எல்லாரும், எங்க நிர்வாகிகள் எல்லாரும் மருத்துவரையாவை நேசிப்பாங்க, மருத்துவ மேலே பாசத்தோடு இருப்பாங்க. அதே நேரத்தில் எங்கள் சென்னை அன்புமணி இன்னைக்கு அரசியலை முன்னிலைப்படுத்துகிறோம். அவர் அரசியல் அதிகாரத்துக்கு வரணுங்கிறது என் விருப்பம், எல்லா அங்கே தொண்டை எல்லாருடைய விருப்பம். இதில் மாறுபட்ட கருத்தே இல்லை. எங்கள் ஐயா நல்லா இருக்கணும், அவர் பின்னால் இருக்கணும், அவர் தெய்வமாக வழிபடணும் தான் எங்கள் ஆசை. சென்னை அன்புமணியை முன்னிலைப்படுத்தி அரசியல் அதிகாரத்துக்கு கொண்டு போகணும் தான் எல்லாருடைய விருப்பம். அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்தே இல்லை. இடையில இப்படி சில சூழ்நிலை அமைஞ்சிருச்சேன்னு தான் வேதனை. சார் ஒரே ஒரு சின்ன விளக்கம் சார். இது நீங்கள் வந்து கட்சியோட கௌரவ தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்ட விதிகளின்படி 3 ஆண்டுகளுக்கு பிறகு பொதுக்குழு கூட்டி தலைவருக்கான தேர்வு திரும்பி நடைபெறுமா? அது என்ன சார்? இதெல்லாம் பேசி முடிவெடுக்க வேண்டியது கட்சி பிரச்சனைகள், வெளியில் சொல்ல முடியாது. பேசுவோம், பேசி முடியும். அது உண்மைதான், சட்ட விதி உண்மை இல்லை. இது என்னன்னு இப்போ எங்கள் ஐயா கிட்ட சென்னையெல்லாம் கலந்து பேசுவோம் நாங்கள். அதுக்குள்ள அவசரப்பட வேண்டியதில்லை. அதை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது, நல்லதில்லை. இல்லை, சொல்லப்படுற விதி சரியா சார்? 3 ஆண்டுகளுக்கு பிறகு பொதுக்குழு தலைவர், அதை வெளியில் பேசக்கூடாது, சொல்லக்கூடாது, நல்லதில்லை.